ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நீங்க ஆப்ஷன் பிரீமியத்தோட டிகே காமா பிளாஸ்ட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை பற்றி எளிதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. இப்போ சலுகையாக சிந்தட்டிக் ஃபியூச்சரோட சார்ட் வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இப்போ நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரே ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்ட்டு. ஸோ நேற்றைய தினம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 23,000ங்கிற ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். அதனால் 22,800 டு 23,200 இதுதான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 23,000 அப்படிங்கிறது கால் செல்லரோட பேனிக் ஏரியாவில் முடிஞ்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு 22,700 கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பேரல் லைன் நமக்கு 22,750 ஜோனில் இது நேற்று டேட்டா வச்சுருந்தோம். அது அப்படியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 22,800 இந்த ஏரியா தான், 23,200 இந்த ஏரியா தான் வந்து கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். கொஞ்ச நேரத்திலே என்ன பண்ணிட்டாங்கன்னா புட் செல்லர் வந்துட்டு பேனிக் ஏரியாவை கடந்து மேலே நிற்கும் போது புட் செல்லர் பேனிக் ஆகல. அப்போ அந்த இடத்துல கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால மார்க்கெட் என்ன இம்பேக்ட் ஆச்சு அப்படிங்கிறதை நீங்கள் எளிதாகவே புரிந்து கொள்ளலாம். அடுத்து 23,000ங்கிற செகண்ட் ஆஃப் வந்துட்டு அதை கடந்து நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம இனிமேல் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 23,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் தான் நேற்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம். அதனால தான் 168, 192, 180 அப்படிங்கிற மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருந்தோம். இது 200 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 22,800 டு 23,200 அப்படிங்கிற பேஸில். அப்போ நேற்று நம்ம கன்சிடர் பண்ணது 22,800க்கு நம்ம கொண்டு போயிட்டோம். 22,800 ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணுறோம். இதில் என்ன சொன்னேன் அப்படின்னா 286ல் 113 கழிச்சிட்டு நமக்கு 173 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை வச்சுட்டோம். இது என்னன்னா ப்ரீவியஸ் க்ளோஸோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. நேற்று க்ளோஸ் ஆனது இன்ட்ரென்சிக் வேல்யூ 173 அப்படிங்கிற ஒரு டேட்டா. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்பாட்டோட ஓப்பன் 22,830. $22,838. அப்போ 22,800 ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்ததுனால 38 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை உள்ள கொண்டு வந்துடுறோம். 38. அப்போ 22,800 அப்படிங்கிற டேட்டாக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு டேட்டா ரொம்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆயிடுச்சு. இது ப்ரீவியஸ் க்ளோஸோடது, இது வந்துட்டு ஓப்பன் பேஸ்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம போய் பார்க்கலாம். இது 23,000 கால் புட். நான் அந்த டேட்டாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். $22,800. இதில் நம்ம என்ன மார்க் பண்ண சொன்னோம், 173. அடுத்தது காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38. அடுத்தது நேற்று ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தது 180. இன்னைக்கு காலையில் மார்னிங் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டாக இருந்தது 105. இங்கே பாருங்க, இது வந்துட்டு கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் காலையில் வந்து 105 ரூபாய் மீட்டிங் பாயிண்டாக இருந்தது, அது டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 173 ரூபாயை தக்க வைக்கிறதுக்கும் இந்த 105 ரூபா காலையில் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்டாக இருந்ததும் அந்த 180 அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் அந்த 180க்கு மேலே கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் மொமெண்டமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதையும் நீங்கள் பேஸ் பண்ணணும். இந்த 173 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே பேஸ் தான் நமக்கு வந்துட்டு 23,200 கால் புட்டில் நம்ம பார்க்கணும்.
ஸோ அதையும் பார்த்துடலாம். 23,200. இதில் 23,200. இதில் 312 மைனஸ் 85. அப்போ நம்ம இதை பேஸ் பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒரு 230 அப்படிங்கிற ஒரு டேட்டா. கடைசி நேரத்தில் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 230 அந்த 230 டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே நிற்கிறதுக்குண்டான ஃபால். அதாவது ஏன்னா நம்ம 23,200 புட்டு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூவா அந்த 230 ரூபாய் தக்க வச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மைனஸ்லேயே முடியும். ஸோ அவங்க 230க்கு கீழே வராங்கனாலே மார்க்கெட் வந்து மைனஸில் இருக்க முடியாது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம குறிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்துட்டு ஃபேவர் சைடாக மேலே ஏறினாங்க. இதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து நம்ம இதே சேம் டேட்டா தான் இப்போ நம்ம வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட கால் பண்ணி இன்னைக்கு வந்து க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்காது. நம்ம இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு 23,100 அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் ஏறினால கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 23,150. ஸோ இந்த 23,150ஓடது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 340, 352 அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்போ 345 ரூபாய் ஏடி மீட்டிங் பாயிண்ட். அப்போ இதிலிருந்து 350 ப்ளஸ் பண்ணுங்க, இந்த பக்கம் இருந்து 350 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 350 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 22,800 வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே வந்துட்டு 23,500 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுதான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதே சேம் டேட்டா 22,800க்கு நம்ம போய்க்கலாம். 22,800ல் இந்த ப்ரைஸ் 548 மைனஸ் 221 அப்படிங்கிறது. அப்போ இதை 200 மைனஸ் பண்ண 348, அப்போ 320 அப்படிங்கிறது. அப்போ இந்த 22,800 கால் இந்த 320ங்கிற விலைக்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட் 23,150 தக்க வைப்பதற்கு வாய்ப்பு. அடுத்தது 23,500. இதை பேஸ் பண்ணும்போது 533ல் 170 மைனஸ் பண்ணுறோம். 530ல் 170. அப்போ 200 மைனஸ் பண்ணால் 330, அதிலிருந்து 30 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டா 350 ரூபாய் நமக்கு வந்துடும். ஸோ இந்த இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 360 புள்ளிகள் நம்ம இதை பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு கம்பல்சரி நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போது 23,500ம் 22,800ம் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்போ பேஸ்டு நம்ம என்ன 22,800 வந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸ், 23,500 வந்துட்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸ். அப்போ இவங்க இந்த ஜோனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே இருக்கிறவரை மார்க்கெட் வால்டைல் ஜோனுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன, கான்ட்ராக்ட் வந்துட்டு என்ன மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். எக்ஸ்பைரி வந்துட்டு ஏப்ரல் 13 சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 23,000 கால், 23,500 கால், 21,000 புட், 22,000 புட் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நாளை தினம் தான் ஆக்சுவல் இவங்க வந்துட்டு அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வேல்யூமில் டேர்ன் ஓவரில் யார் இன்றைக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி 23,000 கால், 22,900 கால், 23,000 புட், இது வந்து ஒரு ஸ்ட்ராடலாக இருக்காங்க. ஸோ 23,000 கால் புட்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்டடாகவும் இருக்க போகிறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இம்ப்ளைடு வாலிட்டி யார்கிட்ட டைம் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளலாம். இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 27. ஸோ 23,150 இந்த ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வேணும். அப்போ இவங்க சைடு பார்த்தீங்கன்னா 364, 335. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 ரூபாய் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 308, 328. ஸோ 20 ரூபாய். அப்போ கால் சைடோட டிஃப்ரென்ஸ் 30ஆகவும்
புட் சைடோட டிஃப்ரென்ஸ் 20 இருக்குது. ஒரு இது இம்பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இதற்கு தகுந்த யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க, யார் இன்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணணும். அதே மாதிரி ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதற்கு தகுந்த ட்ரெண்டை வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ராபபிலிட்டிஸும் நம்ம எடுக்கணும். ஸோ இதை உற்று கவனிங்கள். அப்போ மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய அடிப்படையில் பார்த்தா இன்னைக்கு க்ளோஸ் ஆனதே கால் செல்லரோட பேனிக் மொமெண்டம்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஓடது 23,000, அதோடது பார்த்தீங்கன்னா 390, 383. அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 385 இல்லை 390ன்னே வச்சுக்கலாம். 390 இருந்தது, இப்போ 345 இருந்திருக்கு. அப்போ 45 பாயிண்ட் டிகே ஆயிருக்கு. நேற்றைய அடிப்படையில் 400 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டோம்னா 23,400, அடுத்தது 22,600. ஸோ இதுதான் கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் நடுவில் இருக்குது. அப்போ மார்க்கெட் 23,150 இப்போ க்ளோஸ் ஆயிருக்காங்க. அப்போ கால் சைடு பேனிக் சுச்சுவேஷனுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் 23,400 தாண்டும் போது தான் அதோட இம்பேக்டடே கிரியேட் ஆகும். ஸோ 23,400க்கும் 22,600க்கும் அப்போ இந்த டேட்டா வந்து நேற்று டேட்டா. இன்னைக்கு டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா 23,150. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 23,150. அப்போது இதோட பேஸில் நமக்கு 350 ரூபாய். அப்போ என்ன பண்ணுறோம், 23,500 இந்த பக்கம் 22,800 இந்த டேட்டாஸ் எழுதிக்கிறோம். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ மார்க்கெட்டில் 23,000 டு 23,150 அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்கிற வரை கால் சைடு தான் பேனிக்கான சுச்சுவேஷனில் இருக்க போகிறாங்க. 23,000க்குள்ளே இருக்கும்போது கீழே வரும்போது என்ன ஆகும், புட் செல்லரோட பேனிக் ஏரியாக்குள்ளே போக போகிறாங்க. அந்த பேனிக் ஏரியாவோட தடுப்பு 22,800க்கும் 22,600க்கும் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற ஒரு வால்டைல் ஜோன், அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டோட இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.